சார் இப்போ ஆல்ரெடி 2 திராவிட கட்சிகள் இருக்கு, தாவேகா இருக்கு, நாம் தமிழர் இருக்கு. அப்படி ஆல்ரெடி ஒரு 4 முனையா களம் இருக்கிற போது ஒரு புதியவர் உள்ள வராரு. அவரால் எந்த அளவுக்கு மக்களுடைய ஈர்ப்பை பெற முடியும்னு நினைக்கிறீங்க சார்? தமிழகத்தில் இனி வரும் காலகட்டத்தில் 3 தலைவர்கள் தான். ஒன்று விஜய், உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை 3 பேர் தான் பயணம் செய்ய போகின்றார்கள். சீமான் சார் ஒரு விஷயம் கேளுங்க, நான் சீமானை சேர்த்து என்னை உள்ள மாட்ட விட்டுறாதீங்க. நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, அரசியலில் இன்னைக்குள்ள கலந்தாலும் ஓடக்கூடிய குதிரை ஏற்கனவே சொல்ல, குதிரை வேகத்தில் குதிரை பேரம், குதிரை பேரமா குதிரை வேகமா, குதிரை பேரம் பண்ணால்தான் குதிரை வேகம் செய்ய முடியும். எப்படி? குதிரை பேரம் செய்தால்தான், குதிரை போன்ற பேரம் செய்தால்தான் குதிரை போன்ற வேகமாக நான் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்ல முடியும். ஸோ ஆக மொத்தம் அங்கே பேரம் தேவை இருக்கா இல்லையா? பேரம் இருந்தால் தான் வேகம் வரும். வேகமா பேரமா என்ற நிலைப்பாடு தான் இன்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை உள்ளது. ஆகவே அண்ணாமலை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த 3 பெரும் தலைவர்கள் தான் அடுத்தது 30 ஆண்டு காலம் பயணிக்கக்கூடிய நிலைப்பாடு கள சூழ்நிலை அதுதான் உள்ளது. ஆகவே அண்ணாமலை நேரம் பார்த்து பருவம் அறிந்து பருவத்தை பயிர் செய்யக்கூடிய நிலைமை அவர் வந்துள்ளதாக தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார்.